காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடனான இயக்குநர் ப ரஞ்சித்தின் சந்திப்பு பேரறிவாளனின் விடுதலை கோரிக்கை தொடர்பாக மீண்டும் பேச வைத்துள்ளது. பேரறிவாளனின் விடுதலைக்கு காங்கிரஸ் தடையாக இருக்காது என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளதாக இயக்குநர் ப ரஞ்சித் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனை அண்மையில் சந்தித்து பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தற்போது காலா திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித்தை சந்தித்துள்ளார். நேற்று நடந்த இந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்களை ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட ராகுல் காந்தி சந்திப்பு குறித்தும் பதிவிட்டுள்ளார். அரசியல், சினிமா மற்றும் சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசியதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். ரஞ்சித்துடனான கலந்துரையாடல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த உரையாடல் தொடரும் என தான் நம்புவதாகவும் அவர் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ராகுல் காந்தியுடனான சந்திப்பு குறித்து இயக்குநர் ப ரஞ்சித்தும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அரசியல் அமைப்பிற்கு சாதி, மதம் எப்படி அச்சுறுத்தலாக உள்ளன என்பது குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்து இயக்குநர் ப ரஞ்சித்துடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது சமீபத்தில் காலா திரைப்படத்தை பார்த்து பிடித்து போனதால் ராகுல் காந்தி தன்னை சந்திக்க அழைப்பு விடுத்ததாகவும் இதனையடுத்து டெல்லியில் அவரை சந்தித்ததாகவும் ப ரஞ்சித் தெரிவித்துள்ளார். சுமார் 2.5 மணி நேரம் நடைபெற்ற சந்திப்பின் போது பேரறிவாளனின் விடுதலை குறித்து ராகுல் காந்தியிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் பேரறிவாளன் விடுதலையில் தாங்கள் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டோம் என ராகுல் காந்தி கூறியதாகவும் ப ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பேரறிவாளனின் விடுதலைக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வதாக ராகுல் காந்தி உறுதியளித்ததாகவும் ப ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இதனிடையே பேரறிவாளனின் விடுதலை குறித்து பேசிய செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு உயிரிழந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் குடும்பத்தாரை மன்னித்துவிட்ட நிலையில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை விரைவில் சாத்தியப்படும் என கூறினார். பேரறிவாளனுக்கு 27 ஆண்டுகளுக்கு பிறகு பரோலிலே அவர் வெளியே வந்து செல்கின்ற நிலையை உருவாக்கியதை இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவின் அரசு என்பதை தெரிவித்துள்ளது. எனவே அவர்கள் விடுதலைக்கு என்னென்ன வழிகள் உண்டோ இன்றைக்கு முதல்ல எதிர்த்த மாண்புமிகு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களுமே நாங்கள் அதை மன்னித்து விட்டோம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவர்களும் மத்திய அரசுக்கு அந்த கருத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று நம்புகிறோம். நிச்சயமாக அவர் விடுதலையில் தமிழக அரசு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளோம். ராகுல் காந்தியின் கருத்து குறித்து பதில் அளித்துள்ள மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முறையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என தெரிவித்தார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மிக முக்கியமான ஒரு வழக்கை இத்தனை ஆண்டுகளாக எந்த அளவுக்கு நடத்தியிருக்கிறார்கள் என்கின்ற விவரங்கள்லாம் இருக்குது. இது ஜனாதிபதியினுடைய பார்வைக்கு போய் திரும்பி வந்திருக்குது. இல்லை எந்த முறையான நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நிச்சயமாக மத்திய அரசாங்கம் எடுக்கும். சுமார் 27 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வரும் பேரறிவாளன் உள்ளிட்டோரின் விடுதலை தொடர்பான கோரிக்கைகள் மீண்டும் எழுந்துள்ள நிலையில் இந்த முறையாவது சிறை கதவுகள் திறக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.